ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி நல்ல கமகமுக்கும் வாசனை மிகுந்த சுவையான கருவேப்பிலை சாதம். இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு முறை டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை சாதம் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் சுவையான கருவேப்பிலை சாதம் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும். 2லேருந்து 2.5 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க, டஸ்ட் எல்லாம் போக. சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி வதக்கி விடுறதுக்கு இது எல்லாமே. சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி, இதில் வந்து கோதுகள் எதுவுமே இல்லாத டஸ்ட்டில் இல்லாத கிளியர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 8லேருந்து 10 வற்றல் மிளகாய். இது வந்து எல்லாமே வந்து வதக்கி விட்டு அரைக்கணும். தேங்காய் 2 10 அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. வதக்கி விடும்போது 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்து நல்லா நம்ம வறுத்து அதோட புளி இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வற்றல் மிளகாய், 2.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதே போல் கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதோட வேர்க்கடலை 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, அதோட முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். முந்திரி நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தேவையான பொருட்கள். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம், 1 கைப்பிடி அளவு. ஃப்ரெண்ட்ஸ், வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வற்றல் மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். வற்றல் மிளகாய் டக்குன்னு செவந்து வந்துடும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டேன். உளுத்தம்பருப்பு லைட்டாக செவந்து வரும்போதே நம்ம மிளகு, சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். மீடியமில் வச்சுக்கலாம். மிளகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய புளி, இஞ்சி இது 2ம் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகும் சீரகமும் இது போல் வறுத்து அரைச்சி செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை சாதம். நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது இந்த கிளைமேட்டுக்கு. இஞ்சி, புளி 2மே வந்து சேர்த்துட்டேன். பருப்பு பாருங்கள், உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துடுச்சு. அதனால தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கி விடணும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நம்ம ரொம்ப நேரம் வந்து வதக்க விடக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பெரட்டி இறக்கிடணும். அப்போ தான் நமக்கு மிக்ஸி ஜாருக்கு நல்லா நமக்கு அரைப்படும். கருவேப்பிலை கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சுனாலும் கூட மிக்சியில் அரைப்படாது. அப்படியே வந்து கொஞ்சம் திப்பியாக அப்படியே திட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் கல்லுப்பு சேர்த்து இறக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே கரெக்டாக நமக்கு 1/2 கிலோ ரைஸுக்கு சரியாக இருக்கும். 2.5 கிளாஸ் ரைஸுக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பாருங்கள், 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வற்றல் மிளகாய் எல்லாம் சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதே போல் வேர்க்கடலை, முந்திரி எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையை இதோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து சுருளை விட்டு எடுத்து ஆற விட்டு வடித்து விட்ட சாதத்தோடு நம்ம வந்து கலந்துக்கலாம். வடித்து நல்லா ஆற விட்டுருக்கணும் சாதமும். சாதம் கிளறும் போது நமக்கு எண்ணெய் பத்தாமல் வந்ததுன்னா எண்ணெய் இது போல் காய்ச்சி ஊற்றிக்கோங்க. இதில் கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். சுவையான கருவேப்பிலை சாதம் ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதோட ரத்தத்தில் ஹீமோக்ளோபினோட அளவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காகவும் நல்லா நீளமாகவும் வளர்கிறதுக்கு கருவேப்பிலையில் அத்தனை வந்து விட்டமின்ஸ் வந்து இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. பெல் ஐக்கானை தட்டினா ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் தட்டி விட்டுருங்க. பாய், தேங்க்யூ.